வடசென்னையில் அதிமுக சார்பில் ராயபுரம் மனோவும் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் அவர்களின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அபிடவிட்டிலே நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட வேண்டும். ஒரு ஆவணத்தை நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் அது கட்டாயமாக்கப்படுகிறது. நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் அந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த படிவம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படும். இதுதான் சட்டம். நாங்க திமுக மேல மட்டும்தான் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கிறோம். அது 2 மனு போட்டிருக்காங்க. கலாநிதி போட்டிருக்காரு, அவங்க வைஃப் ஜெயந்தி போட்டிருக்காங்க. அந்த 2 மனு மீது மட்டும்தான் நாங்க சொல்லிக்கிறோம். 2 பேருமே திமுக வேட்பாளராக, ஒருத்தர் வேட்பாளர் மற்றும் இன்னொருத்தர் மாற்று வேட்பாளர் சொல்லுங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அப்ஜெக்ஷன் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மற்ற யார் மீதும் நாங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லவில்லை. எங்ககிட்ட அவர் மேல தெரிவிப்பதற்கான காரணம் நாங்கள் சேகரிக்கவில்லை, எங்களுக்கு தெரியல. இவர் மீது சொன்ன குற்றச்சாட்டின் காரணம் அந்த நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்டது 6/2/2024 வரை தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதற்கு முன்பாக போட்டிருக்க வேண்டும். அதுக்கு பின்பாக போட்ட கையெழுத்து செல்லாது.